ஹாய் ஆல், டுடே நம்ம ஒன் பாட் டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட ஹோல் கரம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 6-7 பல்லு பூண்டு இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதோட ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குழஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே போல் ஊற்றி நல்லா பொலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா உதிரியான சூப்பரான ஒன் பாட் டொமேட்டோ ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.